ஹே கைஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட விவோட லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Y36 நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனை தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுக்குமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போதுக்குமே நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்த்தால ஏன் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பாக்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணால் அந்த Y36 பாக்ஸில் Y35 அது அந்த பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் வியூ, டாப்பில் Vivo Y36, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் Vivo பிராண்டிங், டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. அப்படியே பேக் சைடு வந்தோம்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜிங், எக்ஸ்டெண்டட் ரேம், 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஸ்டோரேஜ் வேரியன்ட், கலர் வேரியன்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அந்த ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் எடுத்து வச்சிடலாம். நம்மகிட்ட இருக்கிறது கோல்டு கலர். இது போக பாக்ஸில் புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைட், அப்போ நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள், அதுக்கடையில் நம்மளுக்கு சிம் இன்ஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தோம்னா நம்மளுக்கு 44 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேஸ் பார்த்தோம்னா நல்லா பாக்ஸ் எனக்குள்ளே ட்ரான்ஸ்பர் டிபி கேஸ் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, இதில் எடுத்து போகிற வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோனை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டல் ப்ரெஷர்ஸ் பார்க்கறதுக்கு செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் செம ப்ரீமியமாக கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி தான் தெரியுது. வெயிட் அ மினிட் கைஸ். ஓகே, நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷ் நல்லா ரிஃப்ளெக்டிவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சரி, டுவெல் கேமரா செட்டப், ஃப்ளாஷ், இங்கே பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபோனால் கையில் பிடிக்க கின் அண்ட் ஃபீல்னு பார்த்தா நல்லாவே இருக்குது. ஓகே, ஃபோனை பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோனை பூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.64 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே பஞ்சோலேருந்து கிடைக்கல. விவோ இந்த டியூ ட்ராப்லேருந்து எப்போ மாற போகிறாங்களோ தெரியல. ஓகே, நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே சைஸ் 6.64 இன்ச்சுக்கான ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட சேர்த்து நம்மளுக்கு இங்கே ஒரு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. இது போக நம்மளுக்கு 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் பிரைட்னஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 650 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளே நல்லா கிளியர் விசிபிளாக இருந்துச்சு. ஓகே, இது போக இந்த பிக்சல் டென்சிட்டி வந்தோம்னா 395 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க நல்லாவே இருந்துச்சு கைஸ். ஓகே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 85% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ்னு வந்தோம்னா நல்ல சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. மூவிஸ் இது பார்க்க தான் நல்லா இருக்கும். ஸோ அந்த டியூ ட்ராப்லேருந்து விவோ மாறினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, மற்றபடி டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளேலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, டிஸ்பிளேஸ் வந்தோம்னா ஓகே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது போக 90 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 120 அட்லீஸ்ட் ஒரு AMOLED பேனல். ஸோ ஓகே, ஓவர் எஸ்டிமேட்டிங் இப்போலாம். சரி, ஓகே, டிஸ்பிளே வந்தோம்னா டிஸ்பிளே நல்லா தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பில்டுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே டோட்டல் பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தோம்னா நல்லா பாக்ஸியான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, பேக் சைடு டுவெல் கேமரா செட்டப், பெரிய பம்பியான ஃபினிஷில் LED ஃப்ளாஷ். ஸோ இதுக்கு சின்ன மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஷைனி ரிஃப்ளெக்ஷன்ஸோட கோல்ட் ஸ்பார்க்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பில் தான், பட் எல்லாமே கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸோட பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா டாப்பில் செகண்டரி மைக், அப்புறம் நம்மளுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம் ஸ்லாட் ஓப்பன் பார்ப்போம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, நம்மளுக்கு இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட். இது போக நம்மளுக்கு இங்கே ரப்பர் ஆக்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் நம்மளுக்கு இங்கே IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பட்டாலோ அந்த மாதிரி இது பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆக்ட் ஆகுது. ஸோ பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஓகே, பில்டுன்னு வந்தோம்னா நல்ல சூப்பரான பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ்னு பார்த்தோம்னா 8.1 mm திக்னஸ், அப்புறம் வெயிட் 190 கிராம்ஸ் கைஸ். ஸோ 180 கிடையாது. ஸோ கையில் பிடிக்க நல்லா என்னென்னு ஃபீல்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஃபோன் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் வேரியன்ஸ்னு வரும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன். நம்மக்கிட்ட இருக்கிறது வைப்ரண்ட் கோல்டு, இது போக மீட்டியர் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல்டு கலர் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ நல்லா ஸ்பார்க்லிங் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, மற்றபடி பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்த்தோம்னா நல்லா என்னென்னு ஃபீல் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, பில்ட் வைஸ் ஓகே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு கேமரா ஃபினிஷ்லாம் பார்க்கறதுக்கு ஸோ சின்ன கேமரா கொடுக்கலாம். ஸோ என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம யார் ஓகே மற்றபடி பில்டர் வந்தோம்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு வேரியன்ட் தான் கிடைக்குது சேட்லி. ஸோ என்ன வேரியன்ட் பார்த்தோம்னா 8GB RAM 120GB ஸ்டோரேஜில் வர வேரியன்ட். ஓகே, நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜில் 8GB 128ல் ஸோ 8+8 விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8GB ரேமில் 3.89GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 4 சம்திங் அவைலபிள் இருக்குது. ஓகே, அந்த 128ல் 20GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 100 சம்திங் அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க சேட்லி. 8 128 8 வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்து தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 8 128 or 6 128 கொடுத்து தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் அதை பற்றி லீவ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஃபோனை ப்ராசஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 6nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் ஆகட்டும், நார்மல் யூசேஜ், கேமிங்ஸ்னாலுமே கேமிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கேமிங்ஸில் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆவரேஜாக ஹேண்டில் பண்ணும். ஸோ நீங்கள் ஹெவி கேமிங்ஸ் விளையாண்டிங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் லோ எண்ட் கிராஃபிக்ஸில் நீங்கள் வச்சு விளையாடலாம். இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஃபன்டச் OS வெர்ஷன் அப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இது ரெண்டுமே 30ல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஜிபின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே Adreno 610க்கான ஜிபி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் விடுங்க. இப்போ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ்னு ஓரியன்டாக வந்தோம்னா ஸோ டெய்லி டாஸ்க், வீடியோஸ், கேமிங்ஸ் இதெல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணும். இந்த நீங்கள் கேமிங்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா மீடியம் செட்டிங்ஸ்லையும் நல்லா நீங்கள் கேமிங் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் நல்லா ஒத்தான ப்ராசஸர். ப்ளஸ் இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா நல்லா பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 6nm பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா. ஸோ டெய்லி டாஸ்க் எல்லாத்தையுமே ஈஸி ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் ஹீட்டிங் இஷ்யூஸும் பார்த்தோம்னா பெருசாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமராஸ்ன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர் f1.8 ஆப்பர்ச்சரோட, செகண்டரி 2 மெகாபிக்சல் சென்சர் f2.4 ஆப்பர்ச்சரோட டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ராவைட் கொடுத்துருக்கலாம். ஸோ அல்ட்ராவைட் தான் எனக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஓகே, ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த டியூ ட்ராப் நேச்சுரல் 16 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் f2.5 ஆப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஃபோட்டோ மோடில் நம்மளால் 10x ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080p இல்லை கைஸ். ஸோ 1080p 30 தான் மேக்ஸிமம் ரெசல்யூஷன்ஸ். இது போக மோரில் பார்த்தோம்னா 50 மேக்ஸிமம் மோர், டாக்குமெண்ட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன். ஸோ ஓகே, உங்களுக்கு கேமரா சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு கேமரா சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸ் நம்மளுக்கு 44 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா ஈஸியாக 1 டேலேருந்து 1.5 days வரைக்கும் நல்லா தாங்கும். ஸோ கேமிங் விளையாண்டு எல்லாமே ஈஸியாக 1 day வரைக்கும் நல்லா தாங்கும் கைஸ். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே இருக்க அந்த ஒரு வேரியண்ட் 8 128 பார்த்தோம்னா 16,990 செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் பார்த்தோம்னா ஆன்லைன் ப்ரைஸிங். ஸோ ஆஃப்லைனில் அப்போட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பில்டுன்னு ஆரம்பிச்சதான் பில்டு வேணாம், ஃபஸ்ட்லேருந்து வந்துடுமே டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.64 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, 90 Hz. ஸோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம்னா நல்லா சூப்பர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸ் 90 Hz AMOLED கொடுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, பில்டு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பில்டு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பர் இருக்குது. ஸோ அட்ராக்ஷனில் விவோ குறைக்கிறதே இல்லை. ஓகே, ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஓகே 8 128 அண்ட் ப்ராசஸர் ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராசஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓகே ஒரு நார்மல் ப்ராசஸர். கேமிங்னால் நீங்கள் மிட்ரேஞ்ச் கேமிங் விளையாண்டுக்கலாம். ஓகே, அண்ட் கேமராஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி ஒரு நல்லாவே இருக்குது. பேட்டரி அதில் எந்த குறையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.